இங்க ஸ்வப்னாங்கிற பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. அப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு இருக்கப்போ, நீ ஒரு பெரிய சிட்டிக்கு போற, அங்க போய் ராணி மாதிரி வாழ்வல, அங்க போனா எங்கெல்லாம் மறந்துடுவா தானே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவா. இப்ப பொண்ணை கூட்ட சொல்றாங்க. பொண்ணை கூட்ட வந்து உட்கார வைக்கிறாங்க. அங்க மாப்பிளோட அப்பா அம்மாவுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சி, பொண்ணோட அப்பா மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு மாப்பிளோட அப்பா அவனை என்ன கேட்டுக்கிட்டு, நாங்க சொல்றதுதான், எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, மேரேஜுக்கான வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்ப கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஸ்வப்னா வரா. அங்க அவளோட புருஷன் குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்து அவ ஷாக் ஆகுறா. அவங்க கிட்ட கொண்டு போய் பால் கொடுத்து அதை கீழே வச்சுட்டு அவன் சரக்கு எடுத்து அடிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த நைட் எதுவுமே நடக்காம அவன் தூங்கிடுறான். இப்ப காலையில ராகவ் எழுந்து வரான். அப்போ ஸ்வப்னா கிட்ட, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல, குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லி எங்க வீட்டுல டார்ச்சர் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி அவளை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஒரு நாள் ஸ்வப்னா சாரி ஒன்னு எடுத்துட்டு வந்து காமிச்சு, இது என்னோட வெட்டிங் சாரி, நல்லா இருக்கா பாருங்க, இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு நான் இதான் கட்ட போறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவன் அவளை பார்க்காமல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இவ டென்ஷன் ஆகி, என்ன பார்க்க கூட இல்ல, அந்த லேப்டாப்ப தான் பாத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த சாரி நல்லா இருக்கா இல்லையான்னு அப்படின்னு கேப்பா. அதுக்கு அவன் பதிலே சொல்லாம அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். இப்ப டென்ஷன் ஆகி போய், நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதுன்னு, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணு சொல்லி சண்டை போடுவா. அவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என்னோட வாழ்க்கையை எனக்கு வாழணும், என் வாழ்க்கையை என்ன வாழ விடு, நான் உன்னை பத்தியும் கவலைப்பட போறதுல நீ என்ன பத்தியும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். போறப்போ, நீ இந்த கல்யாண புடவை பத்தி தானே கேட்ட, இது உனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு வேற சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கால் பண்ணி, நான் வீட்டுக்கே வந்துடுறேம்மா, ராகவ் சரியே கிடையாதுன்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா, உனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது, நீ வந்தா சுத்தி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் அங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா, உன்னோட புருஷன் கிட்ட பேசுன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. சொப்னா எல்லாத்தையும் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அப்ப அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவா. அவ ஃப்ரெண்டு யாரு கூடவோ சந்தோஷமா இருக்கிறத கேட்டு இவ டென்ஷன் ஆகுறா. அதே நேரத்துல சொப்னாவோட ஹஸ்பண்ட் இங்க காட்டுறாங்க. அவன் யாருக்கும் போன் பண்ணி, எனக்கு ஒன்னு அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்றான். எதிரில இருக்கவங்க, என்ன இவ்வளவு சீக்கிரம் கேக்குறீங்கன்னு கேட்பாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும், எனக்கு ஒன்னு அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். இப்போ ஒரு இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருப்பான். அப்ப கதவை யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு கேட்பான்னு, அனாமிகா அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலா அவன் கால் பண்ணி ஒரு பொண்ணை தான் கேட்டிருப்பான். அந்த பொண்ணு தான் அங்க வந்திருப்பா. அவன் கதவை திறந்து விட்டுட்டு, நீங்க குடிப்பீங்களான்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் ஊத்த போறா. அப்ப திரும்பி பார்த்தா அவன் பொண்டாட்டி ஸ்வப்னா தான் நிப்பா. அதே நேரத்துல ஸ்வப்னா அவளுக்கு அம்சவனுக்கு கால் பண்ணி, எனக்காக நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணும், எனக்கு இந்த கஸ்டமரை பிடிக்கல, வேற ஒரு கஸ்டமர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றா. அவ கிளம்புறப்போ கட்டியிருக்க சாரியை பார்த்தா அவளோட வெட்டிங் சாரியா தான் இருக்கும்.